again F and then F minor. Yes. Just. வந்திருக்கும் அனைவரையும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த மாலை வேளையிலே வரவேற்கின்றோம். நாங்கள் எல்லோரும் எழுந்திருந்து ஒரு பாடலை பாட போகிறோம். ஆதியும் நீரே அந்தமும் நீரே என்கிற பாடலை எழுந்திருந்து நாங்கள் சந்தோஷமாக பாட போகிறோம். அந்தமும் நீரே மானிட நேசர் துதியுமக்கே தேவ சபையில் வாழ்த்தி புகழ்ந்து எந்நாளும் துதித்திடுவோம். தூதர்கள் போற்றும் தூயவரே துதிகளின் பாத்திரர் தேவரீரே. தூதர்கள் போற்றும் தூயவரே துதிகளின் பாத்திரர் தேவரீரே. உந்தனின் சமூகம் ஆனந்தமே உந்தனை போற்றி புகழ்ந்திடுவோம். ஆதியும் நீரே அந்தமும் நீரே மானிட நேசர் துதியுமக்கே தேவ சபையில் வாழ்த்தி புகழ்ந்து எந்நாளும் துதித்திடுவோம். வல்லமை ஞானம் மிகுந்தவரே வையகம் அனைத்தையும் காப்பவரே. வல்லமை ஞானம் மிகுந்தவரே வையகம் அனைத்தையும் காப்பவரே. ஆயிரம் பேரில் சிறந்தவராம் ஆண்டவர் இயேசுவை மகிழ்ந்திடுவோம். ஆதியும் நீரே அந்தமும் நீரே மானிட நேசர் துதியுமக்கே தேவ சபையில் வாழ்த்தி புகழ்ந்து எந்நாளும் உயர்த்திடுவோம். சோத்திர பலிகளை செலுத்திடுவோம். பாத்திரர் அவரை உயர்த்திடுவோம். அன்பையும் கனமும் துதிகளையும் செலுத்திய இயேசுவை துதித்திடுவோம். ஆதியும் நீரே அந்தமும் நீரே மானிட நேசர் துதியுமக்கே தேவ சபையில் வாழ்த்தி புகழ்ந்து எந்நாளும் துதித்திடுவோம். நன்றி. நாங்கள் ஜெபம் செய்து கர்த்தருடைய கரத்திலே இந்த சுவிசேஷ கூட்டத்தை ஒப்பு கொடுப்போம். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோகத்தின் பிதாவே, இந்த மாலை வேளையிலே உம்மை நன்றியோடு உம்மை துதித்து ஸ்தோத்திரித்து இந்த சுவிசேஷ கூட்டத்தை நாங்கள் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, அநேக வேலைப்பாடுகள் இருந்தும் நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே இந்த இடத்துல நீர் கூட்டி சேர்த்திருக்கிறீர். ஆண்டவரே, புதிதாக வருகிறவர்கள் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்கள் மத்தியிலே கொண்டு வந்து தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த கூட்டத்தில் நடக்க இருக்கிறதான இந்த சுவிசேஷத்தில் நடக்க இருக்கிறதான காரியங்களை உடைய கருத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, உடைய கிருபை எப்பொழுதும் எங்களோடு இருக்கட்டும். எங்களை வழிநடத்துங்க. இசைக்கருவிகள், பாடல்கள் மற்றும் செய்தி ஒவ்வொன்றிலும் ஆண்டவரே உடைய நாமத்தை உயர்த்தி, உடைய நாமத்தை மாத்திரம் நாங்கள் உயர்த்தி உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு ஞானத்தையும் பலத்தையும் தர வேண்டும் என்று ஜெபித்துக் கொள்கிறோம். இந்த மாலை வேளையிலே இந்த சுவிசேஷ கூட்டத்தை உடைய கருத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுத்து தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமென். நாங்கள் அமர்ந்த வண்ணமாக இன்னும் ஒரு சில பாடல்களை பாடப் போகிறோம். அமர்ந்த வண்ணமாக அதிசயமான ஒளிமயம் நாடாம் என்கிற பாடலை நாங்கள் பாடப் போகிறோம். கரங்களை தட்டி உற்சாகமாக நாங்கள் பாடுவோம்.
வேலை அதிகமாக இருந்தாலும் நாங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். ஆனாலும் நாங்கள் ஆவியில் பலன் கொண்டவர்களாக எங்கள் கரங்களை தட்டி உற்சாகமாக நாங்கள் பாடுவோம். அதிசயமான ஒளிமய நாடாம் என் நேசரின் நாடாம் என்கிற பாடலை பாடுவோம். நம்மளுக்கு அனுபவம் இருக்கிறதா? அந்த நாடுக்குள்ளே போகிற வரைக்கும் நம்மளுக்கு அனுபவம் இல்லாத மாதிரி தான் விளங்குது. அதுக்குள்ளே நம்ம எப்படி செல்லணும்? கடைசி வரையில் நாங்கள் வாசித்தோம். எப்படி அந்த நாட்டுக்குள்ளே போகலாம்? இந்த மிகப்பெரிய சமாதானமான பிரிவினை இல்லாத அந்த நாட்டுக்குள் நாங்கள் செல்ல வேண்டும் என்றால் இயேசுவின் இரத்தத்தால் பாவம் கழுவப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இயேசுவின் இரத்தத்தால் பாவம் கழுவினால் ஒழிய, கழுவப்படாத ஒழிய அந்த நாடுக்கு நம்ம செல்லவே முடியாது. அப்படி செல்ல முடியாமல் இந்த பாட்டை நாங்கள் பாடுவதில் அர்த்தமும் கிடையாது. இது நாங்கள் மற்றவர்கள் சொல்லணும், மற்றவர்களை பார்த்து இந்த பாடலை நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்லலாம். இதுதான் அந்த நாடு. அந்த நாட்டுக்கு நீ செல்ல விரும்பினால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் ஒரு பல்லவியை பாடப்போகிறோம். எழுந்திருந்து நாங்கள் கரங்களை தட்டி பாடுவோம். எழுந்திருந்து கரங்களை தட்டி பாடுவோம். ஓ
பல்லவியை இன்னும் ஒரு முறை நாங்கள் பாடப் போகிறோம். இந்த பல்லவியில் பாருங்க, ஓ தேவனுக்கு மகிமை என்று என்று வருகிறது. ஓ தேவனுக்கு மகிமை என்று வருகிறது. தூக்கி எடுத்தார். எதுல இருந்து எங்களை தூக்கி எடுத்தார்? எங்க இருந்து எங்களை தூக்கி எடுத்தார்? பாவத்தில் இருந்து, பாவ குழியில இருந்து, பாவ சேட்டில இருந்து எங்களை தூக்கி எடுத்தார். நாங்களை தூக்கி எடுத்திருக்கிறார். அதை நாங்கள் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அதுதான் சுவிசேஷம். அதான் சுவிசேஷ கூட்டம். எங்களை தூக்கி எடுத்திருக்கிறார். நாங்கள் மற்றவர்கள் சொல்ல வேண்டும், ஓ தேவனுக்கு மகிமை, என்னை தூக்கி எடுத்திருக்கிறார். இது அர்த்தத்தோடு நாங்கள் பாட வேண்டும். இன்னும் ஒரு முறை கரங்களை தட்டி பாடுவோம். இன்னும் ஒரு முறை. அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு விசேஷித்த பாடலுக்கு செவி கொடுக்க போகிறோம். சகோதரர் ஏசி அவர்கள் வந்து ஒரு பாடலை பாடுவார். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தாம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. இயேசுவை நேசிக்கிறேன், மென்மேலும் நேசிக்கிறேன்.
பாடலை பாடப்போகிறோம். இந்த பாட்டு வந்து விசுவாசிகளாகிய நாம் அவிசுவாசிகளுக்கு பாடி காட்ட வேண்டிய ஒரு பாட்டு. உண்மையிலே நாங்கள் இதை இந்த கூட்டத்தில் பாடுறதை விட நம்ம தெருவில் நின்று அல்லாவிட்டால் எங்கேயாவது ஒரு அவிசுவாசிகள் அதிகமாக இருக்க இடத்துல இந்த பாட்டலை பாடினால் அவர்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அதனால் இந்த பாட்டு வந்து நாமளும் பாடி சந்தோஷப்படுவோம். ஸோ இது முக்கியமான ஒரு பாட்டு. பாவத்தின் பல நரகம் நரகம் ஓ பாவி நடுங்கிடாயோ என்று மற்றவர்கள் அவிசுவாசிகளுக்கு சொல்லக்கூடிய பாடலாக இருக்கிறது. இதை நாங்கள் எல்லோரும் எழுந்திருந்து எங்கள் கரங்களை தட்டி நாங்கள் பாடுவோம். அமர்ந்து கொள்ளுங்கள். நாங்கள் மோட்ச லோகம் எங்களை அனுப்புறதுக்கு தேவனுடைய வார்த்தை தான் எங்களுக்கு வழிகாட்டாக இருக்கிறது. நாங்கள் மோட்சத்துக்கு போகிறதுக்கு தேவனுடைய வசனம் தான் எங்களை அதுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது. அந்த வசனத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். சகோதரன் ஆனந்தகுமார் அவர்கள் இன்றைக்கு தேவ செய்தியை கொடுப்பார். எங்களுடைய இருதயங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். எங்கள் காதுகளை நாங்கள் திறந்து வண்ணமாக வைத்துக் கொள்வோம். நாங்கள் கேட்பதற்கு எங்கள் காதுகளை நாங்கள் திறந்து கொள்வோம். எங்கள் இருதயத்தை நாங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். அந்த செய்திக்காக நாங்கள் இருந்த வண்ணமாகவே உங்களை கஷ்டப்படுத்த விரும்பலை. நான் என்னை இருந்த வண்ணமாகவே நாங்கள் இந்த பாடலை பாடுகிறோம். என் சுவாமி பேசும், என் சுவாமி
இயேசு பேசிடும் வார்த்தை என்கிற பாடலை பாடப்போகிறோம். பாடலை வரிகளை தியானித்து பாடுவோம். சுவாமி இயேசு பேசிடும் வார்த்தை பணிவோடு கேட்டிடுவே. என் சுவாமி இயேசு பேசிடும் வார்த்தை பணிவோடு கேட்டிடுவே. அவர் சத்தம் கேட்டு மாயைகள் முறித்து இயேசு பின் சென்றிடுவே. அவர் சத்தம் கேட்டு மாயைகள் முறித்து இயேசு பின் சென்றிடுவே. என் உள்ளம் உடைந்து மகிமைகள் கண்டு இயேசு பின் சென்றிடுவே. இயேசு பின் சென்றிடுவே. சுவாமி இயேசு பேசிடும் வார்த்தை பணிவோடு கேட்டிடுவே. சுவாமி இயேசு பேசிடும் வார்த்தை பணிவோடு கேட்டிடுவே. உன்னிடம் சொல்லி விண்ணாட்சி செய்யும் நேசர் பின் சென்றிடுவே. உன்னிடம் சொல்லி விண்ணாட்சி செய்யும் நேசர் பின் சென்றிடுவே. மரணத்தை வென்றார், பூலோகம் வருவார், அவரோடு சென்றிடுவே. அவரோடு சென்றிடுவே. சுவாமி இயேசு பேசிடும் வார்த்தை பணிவோடு கேட்டிடுவே. சுவாமி இயேசு பேசிடும் வார்த்தை பணிவோடு கேட்டிடுவே. என் சுவாமி கிறிஸ்து சிலுவையில் மரித்தார், என் பாவம் போக்கிடவே. என் சுவாமி கிறிஸ்து சிலுவையில் மரித்தார், என் பாவம் போக்கிடவே. உலகத்தை வெறுத்து நிந்தைகள் சகித்து நித்திய மகிமை பெறுவே. நித்திய மகிமை பெறுவே. என் சுவாமி இயேசு பேசிடும் வார்த்தை பணிவோடு கேட்டிடுவே. என் சுவாமி இயேசு பேசிடும் வார்த்தை பணிவோடு கேட்டிடுவே. துதிப்பாடல் போட்டு தூதர்கள் துதித்து நாதனை வணங்கிடுவார். துதிப்பாடல் போட்டு தூதர்கள் துதித்து நாதனை வணங்கிடுவார். துதிப்பாடல் போட்டு துதியோடு சேர்த்து இயேசுவை வணங்கிடுவோம். இயேசுவை வணங்கிடுவோம். என் சுவாமி இயேசு பேசிடும் வார்த்தை பணிவோடு கேட்டிடுவே. என் சுவாமி இயேசு பேசிடும் வார்த்தை பணிவோடு கேட்டிடுவே. இன்றைய நாள் எங்கள் நாட்டின் 77வது சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதே நேரம் ஒரு விடுமுறையாகவும் இருப்பதற்காகவும், அதே நேரம் எங்களுடைய சொந்த பாஷையிலே அழகான கருத்துள்ள பாடல்களை படிக்கக்கூடியதாக வழி நடத்திய சகோதரனுக்காகவும்
அதே நேரம் இசை அமைத்த சகலர்களுக்காகவும் விசேஷமாக நன்றி செலுத்துகிறோம். விசேஷ நிகழ்ச்சிக்காகவும் இந்த வேளையிலே நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே அதிகமானவர்கள் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அதிகமாக சபையைச் சேர்ந்தவர்கள் தான் அதிகமாக வந்திருக்கிறீர்கள். சிறு பிள்ளைகளும் இருக்கிறார்கள், வாலிபர்களும் இருக்கிறார்கள். அதுக்காக விசேஷமாக நன்றி செலுத்துகிறோம். இந்த சிறு வயதிலே அவர்கள் தேவனுக்கு முதலிடம் கொடுப்பதற்காக நாங்கள் விசேஷமாக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்தும் அவர்களால் வரக்கூடிய காலங்களிலே சபைக்கு வந்து பங்கு பெறும்படி உங்களை தாழ்மையாக வேண்டுகிறோம். இந்த நாளிலே அதிகமாக நீங்கள் உங்களை பார்க்கும்போது அதிகமாக தேவனை அறிந்தவர்களாக, இயேசுவோடு நடப்பவர்களாக, அதே நேரம் நீங்கள் ஏதோ விதத்திலே சபையிலே சம்பந்தப்பட்டு சபையின் காரியங்களில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறவர்களாக இருக்கிறது நிமித்தமாக இந்த நாளிலே ஒரு தலையங்கத்தின் கீழ் நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். அதாவது திருப்பு முனை என்று குறித்து நான் அது ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் டேர்னிங் பாயிண்ட் என்று. அது சில வேளையிலே எங்களுடைய வாழ்க்கையிலே அது எவ்வளமாக நடக்கிறது என்று நாங்கள் சில வேளையிலே பார்க்கலாம். ஆகவே இது நிமித்தமாக நான் மார்க்கு 2 நாங்கள் அதிகமாக வசனங்களை பார்க்க மாட்டோம், ஏனெனில் எங்களுக்கு நேரம் போதாத நிமித்தமாக மார்க்கு 2 முதல் 2 வசனங்களையும் பார்க்கும்போது கற்பர்நாமும் ஊரிலே நடந்த ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு திமிர்வாதக்காரனை 4 பேர்கள் சுமந்து வந்து வாசல் வழியாக இயேசுவிடம் வர முடியாத நிமித்தமாக அவள் வீட்டின் கூரையை பிரித்து இயேசுவின் முன்னாலே அந்த திமிர்வாதக்காரனை இறக்கிய சம்பவத்தை பார்க்கிறோம். அந்த நாளிலே இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு அவர்களுக்கு அந்த மனிதனை பார்த்து, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போன்று அந்த நாளிலே அவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த நாளிலே அதை பார்க்கும்போது அன்றைய தினம் அந்த மனிதனுக்கு ஒரு இரட்டிப்பான ஆசீர்வாதமாக இருந்தது. பாவங்களும் மன்னிக்கப்பட்டது, சுகப்பட்டு போனான். அதற்கு பிறகு அவன் வாழ்க்கையிலே இவ்வளோ சந்தோஷமான வாழ்க்கையாக இருந்திருக்கும். தன்னால் ஒன்றும் செய்ய முடியாமல் படுத்திருந்தவனுக்கு அந்த நாள் ஒரு விடுதலையான நாளாக இருந்தது. ஆகவே இவ்வனமாக அவனுக்கு ஒரு திருப்பு முனையாக வருவதற்கு அந்த 4 நண்பர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், அவர்கள் எடுத்த பிரயாசம் அதன் நிமித்தமாக நன்மை பெற்றதை நாங்கள் காண்கிறோம். போன ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் ஆராதனைக்காக கேட்ட செய்தியிலே பார்த்தோம், 10 குஷ்டரோகிகள் சுகப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். அதிலே நாங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்திலே உங்களுக்கு தெரியும், நாங்கள் குஷ்டரோகிகள் அதிகமாக சமுதாயத்திலே சேர்ந்து வாழ முடியாத நிமித்தம் அவர்களுடைய நோய்கள் தொத்திவிடும் என்பதற்காக அவர்கள் புறம்பாக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். உறவினர்களோடு நண்பர்களோடு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நடத்த முடியாத ஒரு கட்டத்தில் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் வந்து இயேசுவிடம் கேட்டபோது இயேசு புதுமையான முறையில் அவர்களை சுகப்படுத்தி அவர்களை அனுப்பினார். அதற்கு பிறகு அவள் வாழ்க்கையில் ஏற்பட்ட நன்மைகள் எவ்வளவு நன்மையாக இருக்கும். அவள் வீடுகளுக்கு சென்று அவளுடைய குடும்பத்தாரோடும் நண்பர்களோடும் தங்களுடைய இறுதி வாழ்க்கையை கழித்திருப்பார்கள். ஆகவே அது ஒரு திருப்புமுனையாக அவர்களுக்கு ஏற்பட்டது. இதே போல் நாங்கள் லூக்கா புத்தகத்திலே 15ஆம் அதிகாரம், அதுக்கு நாங்கள் திருப்பிக் கொள்ளுவோம். பதினைந்தாம் அதிகாரத்திலே அது ஆரம்பிக்கும் போதே இவனமாக கூறப்படுகிறது. இது நன்றாக அறிந்த கதை. சிறு பிள்ளைகள் ஞாயிறு பாடசாலையிலே இருந்து எல்லா காலத்திலும் இந்த கதையை நாங்கள் கேட்டிருக்கிறோம். சில வேளையில் இதை திரும்பி சொல்லும்போது நாங்கள் இது தெரிந்ததானே என்று இருக்காமல் தேவனங்களோடு பேசும்படி வேண்டுகிறோம். 15ஆம் அதிகாரம், லூக்கா 15ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்கள் இவனமாக சொல்லுகிறது. சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சாப்பிடுகிறார்கள் என்றார்கள். அவர்களுக்கு அவர் சொன்ன ஓமையாவது, இந்த இடத்திலே நீங்கள் பார்க்கிறீர்கள், ஒரு பக்கத்திலே ஆயக்காரரும் பாவிகளும், மற்ற பக்கத்திலே பரிசேயரும் வேதபாரரும் இருப்பதை, அவர்கள் குறை கூறியதை தேவன் அறிந்தபோது, இயேசு அறிந்தபோது
அவர்களுக்கு உவமைகள் 3 உவமைகளை அவர் சொல்வதை நாங்கள் காண்கிறோம். முதலாவது உவமைகள் 100 ஆடுகளிலே ஒரு ஆடு வழி தப்பி போன போது அந்த மந்தையை மேய்ப்பவன் அதை போய் கண்டு அது நிமித்தமாக ஏற்பட்ட சந்தோஷத்தை நாங்கள் பார்க்கிறோம். 7ஆம் வசனத்திலே சொல்லுறார், அது போல மனம் திரும்பி அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பல்லோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அந்த இடத்திலே இயேசு சொன்னதை பார்க்கிறோம். இரண்டாவதாக 10 வெள்ளிக்காசை துளைத்த ஒரு 10 வெள்ளிக்காசை உடையவளாக இருந்த அதில் ஒரு வெள்ளிக்காசை காணாமல் போன போது அவள் தேடி அதை கண்டபோது அதில் இருந்த அவளுக்கு இந்த சந்தோஷத்தை பார்க்கிறோம். மூன்றாவதாக 2 பிள்ளைகளை பற்றி மனுஷனுக்கு 2 குமார்கள் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். 11ஆம் வசனத்திலே அதிலே இளைய மகன் தகப்பனை பார்த்து, எனக்கு சேர வேண்டிய சொத்துக்களை எனக்கு தாரும் என்று தந்தையாருடைய பிரசன்னத்திலிருந்து வெளிக்கிட்டு போவதற்கு ஆயத்தப்படுகிறான். இது மிக பயங்கரமான காலம். ஏனெனில் அவன் தந்தை காட்டிய அன்பு, தந்தை காட்டிய வழிகாட்டுதல், தந்தையிடம் இருந்த எல்லாவித வசதிகளும் இருந்தும் அவன் தூர தேசத்தை நோக்கி ஆசைப்படுகிறான். இது எங்கள் வாழ்க்கையிலும் நடக்கக்கூடும். ஒருவேளை தேவ பிரசன்னத்திலே, தேவ சமூகத்திலே, தேவ சபையிலே இருந்து நாங்கள் தூர போக எத்தனிக்கலாம். அது நன்றாக இருக்காது. ஏனெனில் இந்த காரியத்தை நீங்கள் பின் இந்த கதையை பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கும். 13ஆம் வசனம், சில நாளைக்கு பின் இளையமான் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கிற ஜீவனம் பண்ணி தன் ஆசையை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒரு இடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயலிலே பன்றிகள் மேய்க்கும்படி அவனை அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம், அவனுக்கு ஏற்பட்ட பாதனைகளை நாங்கள் முன்னே அறிந்திருக்கிறோம். அவன் அங்கு போன பிறகு அவனுடைய நிலைமைகள் அவனுக்கு எதிராக வர தொடங்குகிறது. பஞ்சம் வருகிறது, இருந்த காசுகள் எல்லாம் செலவழித்து விட்டான். கடைசியாக யூதர்கள் பன்றியை அவள் விரும்புகிறவர்கள் அல்ல, அந்த இடத்திலே அவன் மேய்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் அவன் தந்தையிடம் இருந்த நிலைமையை நினைத்து பார்க்குறான். அது நல்ல காரியம். புத்தி தெளிந்த போதென்று வசனம் தெளிவாக கூறுகிறது. அவனுக்கு புத்தி வந்தபோது தன்னுடைய வீட்டை பற்றி யோசிக்க தொடங்குகிறான். வீட்டில் இருக்கும் கூலிக்காரர்களுக்கு இருக்கும் நன்மைத்தனங்களை நினைக்கிறான். அந்த நேரத்திலே இவற்றை நினைத்து தகப்பனிடத்துக்கு நான் போவேன் என்று சொல்லி அதே இடத்திலே இருந்து நான் போவேன் என்று சொல்லியிருந்தால் அவன் வாழ்க்கையிலே மாற்றங்கள் வந்திருக்காது. 20ஆம் வசனம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது, எழுந்து புறப்பட்டு. ஆகவே அவன் எழுந்தது நிமித்தமாகத்தான் அதுக்கு பிறகு அவன் வாழ்க்கையிலே மாற்றங்கள் வந்தது. பிற்காலத்தில் பிறகு அந்த கதையின்படி நீங்கள் அறிவீர்கள், தகப்பன் எவ்வளவு தூரம் அவனை அன்பு செய்து அவனை ஏற்றுக்கொண்டார் என்றும் தன்னுடைய சமூகத்திலே மகனாக ஏற்றுக்கொண்டார் என்றும் நாங்கள் பார்க்குறோம். அவை திருப்பு முனைகள் வரும்போது நாங்கள் அதை பற்றி பிடித்து கொள்ள வேணும். இந்த கெட்ட குமாரனுடைய காரியத்திலே அவன் எழுந்து புறப்பட்டது தான் அவனுடைய திருப்பு முனையாக வாழ்க்கையில் ஏற்பட்டது. எங்களுடைய வாழ்க்கையிலும் திருப்பு முனைகள் வரும், அதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், சரியான விதத்திலே பாவிக்க வேண்டும். இன்னும் ஒரு சம்பவத்தை பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் பார்ப்போம். இது தாவீதை பற்றிய காரியம். ஆனால் அதுக்கு முதலாக நாங்கள் சில காரியங்களை சவுலை பற்றி பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. 1 சாமுவேல் 9
ஒன்றும் ரெண்டும். இது தாவீதை பற்றிய காரியத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் சவுலை பற்றி ஓரளவு பார்த்து கொள்வோம். பெஞ்சமின் 1 சாமுவேல் 9 ஒன்றும் ரெண்டும். பெஞ்சமின் கோத்திரத்தாரின் கீஸ் என்னும் பேருள்ள மகாபராக்கிரமசாலியான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பெஞ்சமின் கோத்திரத்தான் ஆகிய அபியாவின் மகனான பெகோரோத்திற்கு பிறந்த சேரோனின் புத்திரனாகிய அபிலேயின் குமாரன். அவனுக்கு சவுல் என்னும் பேருள்ள சௌந்தரியமான வாலிபன் குமாரன் இருந்தான். சௌந்தரியமான வாலிபன் என்று கூறப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு அதிகமானவர்களுக்கு இந்த கதைகள் தெரிந்தபடியால் நான் அதை சொல்லிக்கொண்டு விரும்பவில்லை. அதுக்கு பிறகு தேவன் அவனை அந்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக்க நிமித்தமாக இவனமாக சாமுவேலோடு தேவன் பேசுகிறார். 16ஆம் வசனத்திலே 2வது பகுதியிலே இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் கூடுவாயாக என்று சாமுவேலை பார்த்து தேவன் சொல்லுகிறார். அது நிமித்தமாக சாமுவேல் சவுலை பார்த்து இந்த காரியத்தை சொன்ன பொழுது அவனுடைய தாழ்மையை பாருங்கள். 21வது வசனத்திலே அப்பொழுது சவுல் பிரயுத்தரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பெஞ்சமின் கோத்திரத்தான் அல்லவா? பெஞ்சமின் கோத்திரத்துக்கு குடும்பங்களிலெல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா? நீர் இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்தில் சொல்லுவானேன் என்றான். முதலாவதாக அவன் ராஜாவாக வருவதற்கு அவன் விரும்பவில்லை. அவ்வளோ தாழ்மையாக அவன் அதை வேணாம் என்று நிராகரிக்கிறான். ஆனால் பிற்காலத்திலே அவன் ராஜாவான பிறகு அவன் தேவனுக்கு கீழ்ப்படியாத நிமித்தமாக தேவன் அவனிடம் இருந்து அவனை அந்த ராஜ்யத்திலிருந்து விலத்துவம் மூலமாக தாவீதை தெரிய தொடங்கினார். அது 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இதை தாவீதை பற்றி விளக்கப்படுத்தியிருக்கிறது. 1 சாமுவேல் 16:12 ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமும் உள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அப்பொழுது சாமுவேல் அவனை அபிஷேகம் பண்ணினார். சில வியாக்கியானங்கள் செய்கிறவர்கள் சொல்கிறார்கள் அவனுக்கு ஒரு 15 வயது இருந்திருக்கும் அந்த நேரத்திலே. அப்பொழுது அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டான். ஆனால் 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் அதுக்கு பிறகு சவுல் தேவனை விட்டு தேவனுக்கு விரோதமாக கீழ்ப்படியாமல் போன நிமித்தமாக தாவீதை கொன்று போடுவதற்காக அவன் முயற்சி செய்கிறான். 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரத்திலே தாவீதை கொன்று போடும்படிக்கு சவுல் தன் குமாரனாகிய யோனாத்தானோடும் தன் ஊழியக்காரர் எல்லோரோடும் பேசினான். அப்பொழுது அவன் தாவீதை தேடிக்கொண்டு தாவீதை கொலை செய்வதற்காக அவனுக்கு பின்னாலே போய்கொண்டிருப்பதை நாங்கள் காண்கிறோம். பல இடங்களிலே அவனுக்கு வந்த ஆபத்துகளை நாங்கள் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது ஒரு சந்தர்ப்பத்திலே சவுலை தாவீது கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுகிறது. அதைத்தான் இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்திலே அப்பொழுது 4ஆம் அதிகாரம். அப்பொழுது தாவீதின் மனுஷிகள் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடைய சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். தாவீது எழுந்திருந்து போய் சவுல் சால்வையில் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான். தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்ட நிமித்தம் அவன் மனது அடித்து கொண்டிருந்தது. அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு
கர்த்தர் என்னை காப்பாராக, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி தன் மனுஷரை சவுலின் மேல் எழும்ப ஒட்டாமல் இவ்வார்த்தைகளினாலே அவளை தடை பண்ணினான். இந்த இடத்திலே அவனுக்கு நல்லொரு சந்தர்ப்பம் வந்தது. அந்த நேரத்திலே சவுலை கொன்று அவன் ராஜ்யபாரத்தை பொறுப்பெடுத்திருக்கலாம். ஆனால் அவன் மிக அழகாக சொல்லுகிறான், கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல். கர்த்தர் தான் சவுலை நியமித்தார். கர்த்தர் நியமிக்கும் போது தன்னை எப்பொழுது நியமிக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ அந்த நேரம் அவர் என்னை நியமிக்கட்டும், நானாகியே நான் முயற்சி செய்து இந்த காரியத்தை நான் செய்ய விரும்பவில்லை என்று தெளிவாக சொல்லுகிறான். அழகான வசனம் பாருங்கள். தாவீதின் மனுஷர்கள் அவனை நோக்கி இதோ தேவ வசனத்தை காட்டுகிறார்கள், இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று. இந்த காரியங்களில் நாங்கள் அழகாக பார்க்கோம். வேறு சந்தர்ப்பங்களிலே சொல்லப்பட்ட தேவ வசனங்களை நாங்கள் காட்டி அதுக்கு உற்சாகப்படக்கூடாது. இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடியை செய்வேன் என்று சொல்லி அவனை தூண்டினார்கள். ஆனால் அவன் நிதானமாக சொல்கிறான், தேவன் அபிஷேகம் செய்த மனுஷர் மேல் என் கையை போட மாட்டேன் என்று. அது நிமித்தமாக இன்னும் ஒரு சந்தர்ப்பம் அவனுக்கு கிடைக்கிறது. 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனத்திலிருந்து பார்ப்போம். அப்பொழுது அபிசாய் தாவீதை பார்த்து, இன்று தேவன் உம்முடைய சத்துருவை உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போது நான் அவனை ஈட்டியினால் 2 குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்தில் உருவ குத்தி தட்டுமா என்றான். தாவீது அபிசாயை பார்த்து, அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணிவித்தவர்கள் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமல் போகிறவன் யார் என்று சொன்னான். பின்னும் தாவீது, கர்த்தர் அவரை அடித்து அல்லது அவருடைய காலம் வந்து அவர் மரித்து அல்லது அவர் யுத்தத்திற்கு போய் மாண்டால் ஒழிய நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இப்பொழுது அவர் தலைமாட்டு என்று சொல்லுகிறான். ஆகவே அதிலே பார்க்கும்போது 2வது சந்தர்ப்பம் அவனுக்கு கிடைக்கிறது. சவுலை இலகுவாக அந்த நேரத்திலே கொல்ல அவனுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. ஏனெனில் இதை நீங்கள் கதையை வாய்த்து பார்த்தீர்கள் என்றால் நன்றாக அழகாக சொல்லப்பட்டிருக்க அவன் அந்த நேரத்திலே சவுலை கொல்வதற்கு இலகுவாக இருந்தது. ஆனால் அந்த நேரத்திலும் தேவன் அபிஷேகம் செய்தவர்கள் மேல் கை வைக்க மாட்டேன் என்று பொறுத்திருந்தான். அது நிமித்தமாக பிற்காலத்திலேயே நாங்கள் பார்க்கிறோம், அவன் 30 வயதாகும் போது ராஜ்யபாரத்தில் வந்து 40 வருஷங்கள் ஆண்டான் என்று. ஆகவே இந்த திருப்பு முனைகள் வரும்போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நல்ல திருப்பு முனைகளும் தேவன் எங்களுக்கு தருவார். அதை நாங்கள் பற்றி பிடித்து அதிலே நாங்கள் நன்மை பெறலாம். ஆனால் சில வேளைகளிலே திருப்பு முனைகள் எங்களுக்கு விரோதமாகவும் வரும், தேவனுக்கு விரும்பாத காரியங்களாகவும் இருக்கலாம். அந்த நேரத்திலே நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அதோடு இந்த நாட்களிலே நாங்கள் திருப்பு முனைகளை பற்றி காய்த்து கொண்டிருக்கும் இந்த நேரத்திலே எங்களுடைய வாழ்க்கையிலையும் நாங்கள் திரும்பி பார்க்கும்போது அல்லது சில பேருடைய சாட்சிகளை கேட்கும்போது அவர்களுடைய வாழ்க்கையில் எப்படி திருப்பு முனைகள் வந்தது என்று சிலர் சொல்லியிருப்பதை நீங்கள் கண்டிருப்பீர்கள். சிலர் சொல்லியிருக்கிறார்கள், ஒரு வாலிபரை நான் வேறு கிளைச்சபையிலே காத்தபோது எப்படி நீங்கள் தேவனுக்குள் வந்தீர்கள் என்று கேட்டபோது, நாங்கள் வாலிப முகாமிலே அந்த 15 வருடத்துக்கு முதல் இருக்கும், நான் தேவனுக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன், நான் ரட்சிக்கப்பட்டேன் அந்த நாள் என்று. அது கேட்க மிகவும் சந்தோஷமாக இருந்தது. சிலர் விடுமுறை வேத பாடசாலை நடக்கும் நேரத்திலே கூட சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட சந்தர்ப்பம் இருக்கிறது. இப்படியான ஒரு சுவிசேஷ கூட்டத்திலே தேவன் அவர்களை சந்திக்கலாம், யாரையும் சந்திக்கலாம். அல்லது சில வேளையிலே பாடல்கள், கிறிஸ்தவ பாடல்களை கேட்டு ரட்சிக்கப்பட்டவர்களும் இருக்கக்கூடும். ஏனெனில் எனக்கு சரியாக தெரியாதபடியால் நான் சொல்ல விரும்பவில்லை. ஆனாலும் ஒரு சகோதரி, அவர் கிறிஸ்தவராக இருந்தாலும் அவர் சபையை கடந்து செல்லும் போது எத்தனையோ வருடங்களுக்கு முன் பாடல்களை கேட்டு கவரப்பட்டு அவர் சபைக்கு வந்ததை நான் அறிகிறேன். அதுக்கு பிறகு அவர் மூலமாக ஒருவரை கொண்ட நிமித்தம் அந்த சபைக்கு எத்தனையோ ஆசீர்வாதம் வந்தது. ஆகவே பாடல்கள் மிக முக்கியம். பாடல் கருத்தோடு, இந்த நாளிலே நாங்கள் அழகான பாடல்களை படித்தோம், கருத்தோடு அளவான வாத்திய கருவிகளோடு நன்றாக இருந்தது. ஏனெனில் அதை இந்த இடத்திலே எத்தனையோ பேர் கடந்து செல்லுகிறார்கள்.
அவள் கேட்டுக்கொண்டு தான் போகிறார்கள். அவளுக்கு ஒரு ஆர்வம் பெறும், என்ன இவர்கள் சொல்லுகிறாள் போய் பார்ப்போம் என்று சில வழியை வருவது தான் அவளுடைய முதலாவது திருப்புமுனையாக இருக்கலாம். அன்றைய தினம் அவள் ரசிக்கப்படாமல் இருக்கலாம், தொடர்ந்து தேவன் அவர்களுக்கு கிரியை செய்ய தொடங்கலாம். அதே நேரம் சிலர் பஸ்ஸில் போகும்போது துண்டு பிரசுரங்களை கேட்டு படித்திருக்கிறார்கள். சிலர் ஏதாவது சாப்பிட்டு போட்டு அந்த பேப்பர் எறிய முதல் அதில் இந்த வார்த்தைகளை பார்த்து வசனத்தை கண்டு அதன் மூலம் ரசிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாங்கள் எத்தனையோ செய்திகளை சாட்சிகளை கண்டிருக்கிறோம். ஆகவே வாழ்க்கையிலே திருப்புமுனைகள் வரும். அந்த திருப்புமுனைகளை நாங்கள் சரியாக பாவித்து கொள்ள வேண்டும். நாங்கள் மற்றவர்களுக்கு திருப்புமுனைகள் ஏற்பட சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இந்த நாளிலே திமிர்வாதக்காரனுக்கு அந்த 4 பேரும் முன்னுக்கு வந்து அவனை கொண்டு சென்ற நிமித்தம் அவன் வாழ்க்கை முழுமையாக மாறியது. அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, முக்கியமாக சுகப்பட்டதையும் பார்க்க. ஆகவே நாங்கள் அந்த திமிர்வாதக்காரனின் 4 பேரில் ஒருவனாக மற்றவர்களுக்கு திருப்பு முனைகளை வருவதற்கு சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். ஆகவே இந்த மாலை வேளையிலே நீங்கள் அதிகமாக எல்லோரும் ரசிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஆகவே எங்களுக்கு வரும் திருப்பு முனைகள் எது என்பதை சரியாக ஞானத்தோடு நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். சில வழியில் நாங்கள் எடுக்கிற தீர்மானங்கள் எங்களை தேவனுக்குள் வழி நடத்தி கொண்டு போகும், அல்லது எடுக்கும் தீர்மானங்கள் அது பிழையான பாதையிலே போய் எங்களால் மாத்திரமல்ல எங்கள் குடும்பத்தாரும் அதனால் பாதிக்கப்படக்கூடும். பிற்காலத்திலே சபை கூட பாதிக்கப்படக்கூடும். அதனால் நாங்கள் இந்த மாலை வேளையிலே திருப்பு முனைகள் வாழ்க்கையிலே வரும், அவற்றை நாங்கள் ஞானத்தோடு பாவிக்க வேண்டும். மற்றவர்களுடைய நன்மைக்காக இந்த திருப்பு முனைகளை பாவிக்க வேண்டும். அதே நேரம் எங்களுக்கு வருவதையும் நாங்கள் நன்றாக பாவித்து கொள்ள வேண்டும். திருப்பு முனைகள் பிழையான பாதைக்கு போகிறதுக்கும் எங்களுக்கு வரலாம். அந்த நேரம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஜபத்தோடு பொறுமையோடு அது தாவீது எத்தனையோ வருஷங்கள், ஒருவேளை 10 வருடத்துக்கு மேலே அவன் காத்திருந்திருக்கலாம். அந்த நேரம் அவன் மிகவும் நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்தான். ஒளிந்து திரிய வேண்டியதாக இருந்தது. அவனுக்கு வசதிகள் இருக்கவில்லை. அவனோடு இருந்தவர்கள் அவனை வெறுக்க துவங்கினார்கள். அந்த நேரத்திலே நான் பிழை விட்டுட்டேன்னு நினைக்கிற அளவுக்கு இல்லாமல் அவன் தேவன் தரும் நேரத்திலே காத்திருந்தான். அந்த கஷ்டங்களுக்காலே போனான். ஆகவே அந்த திருப்பு முனை நிமித்தமாக அவன் ஆசீர்வதிக்கப்பட்டு தேவன் சொன்ன சாட்சிகளிலே மிக அழகான சாட்சியை பெற்றவனாக தாவீது இருந்தான். பிற்காலத்திலே நான் பிள்ளைகள் விட்டாலும் தேவன் அவனை மிகவும் அன்பு செய்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்த வேளையிலே எங்கள் வாழ்க்கையிலே வருகிற திருப்பு முனைகளை நாங்கள் சரியாக பாவித்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாங்கள் ஒரு சிறிது நேரத்தை கண்களை மூடி நாங்கள் பார்க்க போகிறோம். எங்கள் வாழ்க்கையிலே சில திருப்பு முனைகள் வந்திருக்கிறதா, அதை பாவிக்கிறோமா? அதே நேரம் முக்கியமாக எங்களோடு நெருக்கமாக இருந்தவர்கள் யாராவது எங்களை விட்டு தூர போயிருந்தால், அல்லது சபைக்கு வந்து போய் கொண்டிருந்தவர்கள் சிலர் வராமல் இருந்திருந்தால், அல்லது ஏதோ காரணத்தின் நிமித்தம் தூர போயிருந்தால் அவர்களை இந்த நேரம் உங்கள் தனிப்பட்ட முறையிலே சிறிது நேரம் நாங்கள் சிந்திப்போம். சிறிது நேரம் நாங்கள் கண்களை மூடி சிந்திப்போம். ஏனெனில் நாங்கள் அவர்கள் அந்த நிலையிலே இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடாது. சரியான விதத்திலே நாங்கள் அவர்களுக்கு அன்பு காட்டாத நிமித்தம், ஒருவேளை நாங்கள் புத்தி சொல்லாத நிமித்தம், அல்லது ஏதோ காரணத்தினால் அதனால் நாங்கள் தேவனிடம் மன்னிப்பு கேட்கலாம். அதே நேரம் எங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது. நாங்கள் வாழ்வது போல மற்றவர்களும் வாழ வேண்டும். இந்த வேளையிலே உங்களுடைய குடும்பத்திலே நெருக்கமாக இருந்தவர்கள் அல்லது உங்களோடு இருந்த நண்பர்கள் யாராவது நன்றாக இருந்தவர்கள் திடீரென்று அவர்கள் உங்களை விட்டு போய்விட்டார்கள். அவர்கள் தேவனுக்குள் வர இருந்தவர்கள் அதை விட்டு பிரிந்து போய்விட்டார்கள். இந்த நேரம் ஒரு சிறிது நேரத்தை நாங்கள் கழிக்கப் போகிறோம். கண்களை மூடி
பிதாவே, இந்த மாலை வேளையிலே வந்திருக்கும் இந்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகள், பிள்ளைகள், வாலிபர்கள் எல்லோருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனே, இந்த நாட்களிலே எங்களோடு இருந்தவர்கள் எங்களை விட்டு பிரிந்து போயிருக்கிறார்கள். உங்களோடு இருந்த யூதாஸ் கரியோத்தும் கடைசியிலே நீர் கொடுத்த சந்தர்ப்பத்தை அவன் தவறிவிட்டான். 2-3 முறை கடைசி நேரத்திலே அவனை நீர் எச்சரித்தீர். ஆனாலும் அவன் பின்தங்கி போய்விட்டான். தேவனே, அது எவ்வளோ துக்கத்தை உண்டாக்கி இருக்கும். ஆனால் பேதுருவும் மறுதளித்தான். அவன் மனம் ஸ்தாபப்பட்டு திரும்பி வந்து அவனை நீர் வல்லமையாக பாவித்து 3000-5000 பேர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல வைத்தீர். அதே சந்தர்ப்பத்தை நீர் யூதாசுக்கும் கொடுத்தீர். தேவனே, அவனை மனம் மாறுவதற்கு இந்த பாத்திரத்திலே தொடுகிற ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்றும் கூட சொன்னீர். அதையும் அவன் உதாசீனம் செய்தான். பிற்காலத்திலே அவன் மனம் கசந்தான். ஆனால் அவன் வர விரும்பவில்லை. அது நிமித்தம் அவனோட முடிவு பரிதாபமாக இருந்தது. தேவனே, நாங்கள் இப்பொழுது அப்படி ஒன்று பேருக்கு நடக்காமல் நாங்கள் எங்களோடு இருந்தவர்கள் திரும்பி வர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்களும் உம்மை விட்டு பிரிந்து போகாதபடி நான் உங்களோடு நெருக்கமாக இந்த தீய உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கும் நிமித்தம் எங்களுக்கு வரக்கூடிய சோதனையிலிருந்து எங்களை விடுதலையாக்கி தீமையில் நின்று ரட்சிக்கும்படி எங்களை வேண்டுகிறோம். எங்களுடைய பொருளாதார நெருக்கத்தின் நிமித்தமாகவும் கஷ்டங்கள் நிமித்தமாகவும் நோய்கள் நிமித்தமாகவும் உங்களை மறுதளிக்காதபடி எங்களை நீர் பாதுகாக்க வேணும் என்று வேண்டுகிறோம். அந்த நிலைமைக்கு போகாதபடி எங்களை பாதுகாத்தலும் வந்திருக்கும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நோயாய்ப்பட்டிருப்பவர்களுக்காக வருகிறோம். இந்த நாளிலே ஆஸ்பத்திரியில் இருப்பவர்களுக்காக வருகிறோம். தேவைகளோடு இருக்கும் மக்களுக்காக வருகிறோம். இந்த வேளையிலே அவர்களை நீர் கைதூக்கி பாரும். தேவனே, நாளைய தினம் நடக்கும் ஜெப கூட்டத்திலும் கலந்து கொண்டு ஆசீர்வாதம் பெற ஒருவருக்காக ஜெபித்து ஒருவரை தாங்கி ஒருவருக்கு புத்தி சொல்லி இந்த தீய காலத்தை கடந்து செல்ல எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தலும். இதுக்கு ஞானத்தை தாரும், அறிவை தாரும், கிருபையை தாரும். இந்த வேளையிலே இந்த நேரத்தை எங்களுக்கு தந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை மீண்டும் உமக்கு நன்றியோடு நாங்கள் போகும் வழிகளை எங்களை வழி அனுப்பி வையும். தேவனே, எங்களோடு இருந்து எங்களை நீர் ஆசீர்வதிக்கவும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகிறோம். ஆமேன். என் ஆத்துமாவே என்ற பாட்டை படிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல நன்மைகளை மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த நன்மைத்தனங்களை மறவாதே. ஆமேன்.